இன்றைக்கி என்ன ரொம்ப டச் பண்ண ஒரு டெஸ்டிமோனியை தான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு அங்கிள் ஓசூரில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பிறவிலேயே கண் மாறுக்கண். அப்படி இருக்கிறப்போ இப்போ அவங்களுக்கு 58 வயசாகுது. அவங்கள பார்த்து எல்லாருமே சிலர் கேலியாகவும் சிலர் அவங்களோட மார்க்கண்ணை குறித்தும் ஒரு மாதிரி பேசும்போது அவங்களோட மனசுக்கு அது எப்போவுமே கஷ்டமாகவே இருந்திருக்கு. ஒரு நாள் மோகன் லாசரஸ் அங்கிள் நடத்துகிற ஜெபிக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஜெபத்தில் இவங்களும் கலந்து கொண்டு மோகன் லாசரஸ் அங்கிள் ஜெபம் பண்ணும்போது இவங்களும் தன்னோட கண்ணில் கையை வச்சு, ஆண்டவரே இந்த மாறு கண்ணை நீங்கள் குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்க. நடந்த அதிசயம் என்னென்னா, ஜெபிச்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்த மாறு கண் சரியாகி எல்லாருக்கும் இருக்கிற நார்மல் கண்ணாக மாறி இருக்கு. எவ்வளோ பெரிய அதிசய அற்புதத்தை ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்கல்ல. நம்ம கூட எத்தனையோ வாட்டி நமக்குள்ளே கொஷின் பண்ணலாம், ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது எத்தனையோ பேருக்கு அதிசயம் பண்ணியிருக்காங்க. பிறவிலே கண்ணு தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க, காது கேட்காதவங்களுக்கெல்லாம் குணப்படுத்தினாங்க. ஆனால் ஏன் இப்போ ஆண்டவர் அதே மாதிரி அதிசயத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்னமும் இந்த காலத்துலேயும் ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறவராக தான் இருக்கிறார். அந்த அங்கிளுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம், நம்பிக்கை இருந்திருந்தா 58 வருஷமாக இருந்த கண்ணை குணப்படுத்தும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல. ஆனால் நம்ம தான் ஆண்டவரை சந்தேகப்பட்டுருக்கோம். வெளிப்படுத்தல் 1:8 இப்படியா சொல்லுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அவர் அப்போ இருந்த ஆண்டவர் இப்போவும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறவராக தான் இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசம் அவர் மேலே எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்து ஆண்டவர்கிட்ட முழு விசுவாசத்தோட எல்லாவற்றையும் கேட்டு அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம். ஓகேவா?